இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கு. நான் செய்யற காரியம் நியாயமா இல்லையான்னு அதுக்கு தெரியும். நம்ம கும்புற கடவுளுக்கு தெரியும் மாமா. நான் சரியா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. அதுக்கான பரிசை கண்டிப்பா அந்த தெய்வம் எனக்கு கொடுக்கும். என்ன சரியா அது வழி நடத்தும். அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கீங்க. நீங்க மாப்பிள்ளையா வந்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன் மாப்பிள்ளை. மாமா, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க மாமா. நல்லது நடக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிப்போம். எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. இங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா இருக்காங்க. பாட்டிக்கு ஒண்ணுனதும் எல்லாரும் பதறி போறாங்க. கார்த்திக் சென்னையிலேயே பெரிய பிசினஸ் மேன். 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இங்க டிரைவரா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. குடும்பத்துக்காக பணக்கார வாழ்க்கைய தியாகம் பண்ணாலும் அத்தையை ஏமாத்திட்டு இருக்கோமேன்னு கில்ட்டி கான்சியஸோட இருக்காரு. ஆக மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்க? பாட்டி தான் பண்றாங்க. பாட்டியா? என்னவா இந்த நேரத்துல? தெரியல. ஹலோ பாட்டி. ஐயா, நான் வேலைக்காரி லட்சுமி பேசுறேன். சரி சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? எதனா பிரச்சனையா? ஐயா, அம்மாக்கு குளிர் ஜுரம் அதிகமா இருக்கு. ரொம்ப அணைத்திட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரிங்க, நான் வரேன். நீங்க பதட்டப்படாதீங்க. நான் வரும்போது டாக்டரை கூட்டிட்டு வரேன். சரிங்க ஐயா. அம்மா, ஐயா கிட்ட சொன்னேன், டாக்டரோட வரேன்னு சொல்லிருக்காங்க. பாட்டிக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஆமா, பாட்டிக்கு திடீர்னு குளிர் ஜுரமா. நான் டாக்டரை கூட்டிட்டு போய் அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன். பாட்டிக்கு குளிர் ஜுரமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரப்போ நல்லா தானே இருந்தாங்க. இப்போ திடீர்னு குளிர் ஜுரம்னா பயமா இருக்கு. நீ பயப்படாத, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் டாக்டரை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் கிளம்புறேன். சரி, நானும் உன் கூட வரேன். இல்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இத இங்க யார்கிட்டயும் சொல்லிடாத. அந்த கிழவி வீட்டுக்கா போற? இன்னைக்கு உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு பாருடா. அக்கா, அக்கா, அக்கா. ஏய், எதுக்குடி இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுற? என்ன விஷயம்? சொல்றேன்க்கா. என்னடி? அக்கா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் வந்தேன். ஏன் எதுவா இருந்தாலும் காலையில சொல்லக்கூடாதா? இப்ப என்னடி அவசியம்? ஏன் தூக்கத்தை கெடுக்கிற? ஐயோ அக்கா, இப்போ உனக்கு தூக்கமா முக்கியம்? அதை விட முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். நீ காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிற. சரி, என்னன்னு சொல்லு. உன் டிரைவர் மாப்பிள்ள இந்த நேரத்துல அர்ஜென்ட்டா கார் எடுத்துக்கிட்டு வெளியில போயிருக்கான். எதுக்குன்னு தெரியுமா? ஏதாவது அவசர வேலையா இருந்திருக்கும், அதான் போயிருப்பாரு. ஐயோ அக்கா, அவன் இப்ப எங்க கிளம்பி போறான்னு தெரியுமா? அந்த கிழவியோட வீட்டுக்கு. அவரே எதுக்குடி இந்த நேரத்துல அங்க போறாரு? அந்த கிழவிக்கு ஏற்கனவே கத்தி குத்துப்பட்டிருக்குல்ல. இப்பவும் ஏதாவது உடம்புக்கு முடியாம போயிருக்கோம், அதான் ஓடுறான். யாருக்கும் இல்லாத அக்கறை இவனுக்கு என்ன வந்துச்சு? மாமா இருக்காரு, உன் பொண்ணுங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கிறப்ப இவன் எப்படி ஓடணும்? அப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ உறவு இருக்குன்னு தானே அர்த்தம். அவன் உண்மையான பேரனா இருக்கிறதுனாலதான் அந்த கிழவிக்கு ஒண்ணுன்னு உடனே பாசத்துல ஓடுறான். நான் எத்தனையோ தடவை இத பத்தி சொல்லிட்டேன், நீதான் இத பத்தி கேட்கவே மாட்டேங்கிற. அவனை இன்னமும் நம்பிக்கிட்டே இருக்க. ஏய், அவருக்கு எல்லார் மேலயும் பாசம் ஜாஸ்தியா இருக்கு. பேத்தி புருஷங்கிற முறையில அந்த கிழவிய பாக்க போயிருப்பாரு. இதையே நீ இவ்ளோ பெருசா எடுத்துக்கிற? ஐயோ அக்கா, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல. அவனை நீ இப்படி கண்மூடித்தனமா நம்புறதுனாலதான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இப்பவாவது நான் சொல்றத கேளு. அவனை இப்ப ஃபாலோ பண்ணி போனா எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்துரும். வா, உடனே போலாம். என்னக்கா இவ்ளோ யோசிக்கிற? வா போலாம். அந்த கிழவி வீட்டுக்கு போனா அவன் தான் அந்த கிழவியோட உண்மையான பேரன்னு உனக்கே தெரிஞ்சிரும். வா, உடனே போயிட்டு வந்துடலாம். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. ஏங்கா, நான் உன் கூட வரதுல என்ன பிரச்சனை? என்ன எதுக்கு வர வேணாங்கிற? நானும் உன் கூட வரேன். இல்லடி,
இந்த தடவை நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ என் கூட வர வேண்டாம். நீ ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. சரி, எப்படியோ உனக்கு உண்மை தெரிஞ்சா போதும். நீ மட்டும் போயிட்டு வா. இப்ப எப்படி இருக்கு பாட்டி? பரவாயில்லையா? பரவாயில்ல. என்னவோ தெரியல, திடீர்னு குளிருது, திடீர்னு ஜுரம் வந்துருச்சு, உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேர்த்து விட ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்லையா? இந்த டேப்லெட்டை போடுங்க பாட்டி, ஃபீவர் சரியாயிடும். நான் அப்புறம் போட்டுக்கிறேன்ப்பா. ஐயா, உனக்கு தாயா ரொம்ப அலைச்சல். கோவில்ல உன் மாமாவுக்காக அவனுக்கு துணையா இருந்த அவனை பார்த்துக்கிட்டேன். அப்புறம் என்ன கத்தியால குத்திட்டாங்கன்னு என் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்தேன். இப்போ மறுபடியும் எனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு இந்த ராத்திரில ஓடி வந்திருக்கேன். நீ ஐயா இந்த நேரத்துக்கு வந்த, நானே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல. பாவம், கொஞ்ச நேரமாவது நீ படுத்து தூங்கியா. பாட்டி, உங்களுக்கு இங்க உடம்பு சரியில்லாத போது நான் எப்படி பாட்டி அங்க இருக்க முடியும்? அதான் நானே டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயா, நீ என் பேர மாதிரி என்ன பாத்துக்கிற, நல்லாவும் கவனிச்சுக்கிற, நீ நல்லா இருப்ப ஐயா. பாட்டி, நானும் உங்க பேரன் தானே பாட்டி? என்னையா நீ என் பேரன என்னையா சொல்ற? ஆமா பாட்டி, ரேவதி உங்க பேத்தி தானே? ஆமா நான் தானே கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்ப நானும் உங்களுக்கு ஒரு பேர மாதிரி தானே? ஆமா 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 ஆமா. நீ என் பேத்திய கல்யாணம் பண்ணிட்டதுனால நீ எனக்கு பேரன் தான். பாட்டி, உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அடுத்த நிமிஷமே உங்க முன்னாடி வந்து நிற்பேன். ஐயா, நீ இப்படி சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. என் சொந்த பேரன் மாதிரி நீ என்ன கூடவே இருந்து கவனிச்சுக்கிற. நான் ரொம்ப கொடுத்து வச்சவையா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. நீயும் என் பேத்தி ரேவதியும் நல்லா இருக்கணும்யா. நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். சரிங்க பாட்டி, உடம்பு பார்த்துக்கோங்க. அவங்கள சாப்பிட்றதுக்கு எதனா எடுத்துட்டு வர சொல்றேன். அதை சாப்பிட்டு இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க. சரியா? இங்கே வைக்கிறேன் பாட்டி. சரியா? சரி, நான் போயிட்டு விட்டுமா பாட்டி? ஜாக்கிரதையா பார்த்து போய். வரேன் பாட்டி, உடம்பு பார்த்துக்கோங்க. சந்திரா சொன்ன மாதிரி இங்க எதுவுமே நடக்கலையே. மாப்பிள்ளையும் அந்த கிழவியும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தா சொந்த பேரன் பாட்டி மாதிரி தெரியலையே.